பார்க்க போகிற டாபிக் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு அறிமுகமாகிற ஒரு இதாக தான் இருக்கும். இந்த ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரையாது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையாது. நல்லா காலேஜ் வந்து டிகிரியே வந்து ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரையாது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு தெரியாமையே டிகிரி வாங்கிட்டு வெளியே வந்தவன். ஓகேங்களா, தெரியும் ஷியர் ஃபோர்ஸ்னால் எப்படி இருக்கும், இப்படி ஏதோ வரைவாங்க, புக்கிலலாம் என்னென்னமோ போட்டிருப்பாங்க, ப்ளஸ்ஸுன்னு மைனஸு என்னென்னமோ இருக்கும். சரி, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் எப்படியோ அது மாதிரி புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏதாவது ஒரு வடிவத்தை போட்டுவிட்டு அப்படியே பாஸ் பண்ணி வந்தோம். நம்ம அதுக்குள்ளே என்ன விஷயம், எதனால் ப்ளஸ் வருது, எதனால் மைனஸ் வருது, எங்கே ப்ளஸ் போடணும் எங்கே மைனஸ் போடணும்னு தெரியாமே நம்ம சில டைமில் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். அது மாதிரி வரும் ஆனால் வராது, அது மாதிரி நிலைமை தான் நமக்கு. ஓகேங்களா, சரி, அதனால் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். வீடியோ நல்லா கிளியராக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நல்லா நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நடத்தி முடிக்கும் பொழுது நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அதில் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தெளிவாக கவனிப்போம். ஓகேங்களா, ஒரு மெம்பருக்கு எதனால் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் அந்த மெம்பருக்கு வரைஞ்சாதான் அதுக்கு எப்பேற்பட்ட மெம்பர் வேணுங்கிறதே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். லோடு கொடுக்குறோன்னு வைங்களேன், அந்த லோடு கொடுக்கும் பொழுது அந்த மெம்பருக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் க்ரியேட் ஆகும், பெண்டிங் மொமெண்ட்டு ஷியர் ஃபோர்ஸ்லாம் எவ்வளோ க்ரியேட் ஆகும் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெம்பரை வடிவமைக்கவே முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மெம்பருக்கு இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு வரையணும். வரைஞ்சிட்டு ஓகே, இந்த மெம்பரில் இவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, இவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் இருக்குது, இன்னும் இவ்வளோ ஷியர் ஃபோர்ஸை தாங்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய மெம்பர் வேணும், இவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்டை தாங்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய மெம்பர் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போயிட்டு மெம்பரை போய் செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு விஷயமே இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான். இதுக்கு முன்னாடி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் உள்ள டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்டு. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்னா என்னன்னு புரியாமல் போய்டும். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோ நல்லா தெளிவாக படிச்சுட்டு ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் எந்த மாதிரி ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம்னா இது ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் தான் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த கொடுத்துருக்க பீம் வந்து டிட்டர்மினேட் பீமா இல்லை இன்டிட்டர்மினேட் பீமான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அந்த விஷயம் நமக்கு புரியணும். ஓகேங்களா, டிட்டர்மினேட்டா இல்லை இன்டிட்டர்மினேட்டான்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நான் பின்னாடி சொல்கிறேன். கொடுத்துருக்க பீம் டிட்டர்மினேட்டாக இன்டிட்டர்மினேட் தெரிஞ்சால் தான் அதுக்குள்ளே நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமே வரைய முடியும். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு விஷயம் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட், செகண்ட் விஷயம் டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட், மூணாவது விஷயம் லோடு. அந்த மேலே கொடுக்குற லோடு எப்படி இருக்கணும், பாயிண்ட் லோடா இல்லை யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடா இல்லை யூனிஃபார்ம் வேரியிங் லோடா, அது மாதிரி வெவ்வேறு டைப் ஆஃப் லோடும் அந்த லோடு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மூணு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நம்மளால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமாக வரைய முடியும். டிட்டர்மினேட்டாக இன்டிட்டர்மினேட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இந்த 2 வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க, அப்போ தான் நம்ம நடத்துறது புரியும். ஓகேங்களா, அதனால் அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம்னா நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா, செஷன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிட்டர்மினேட் பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம வரைய போகிறோம். என்ன பீமுக்கு, ஒரு டிட்டர்மினேட் பீமுக்கு. ஓகேங்களா, இன்டிட்டர்மினேட் பீமு கிடையாது, டிட்டர்மினேட் பீமுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினேட் பீம்னா என்ன, ஒரு பீமுக்கு அது அந்த பொசிஷனில் நிலையாக நிற்க தேவையான குறைஞ்சபட்ச சப்போர்ட் தான் வந்து டிட்டர்மினேட். ஓகேங்களா, அது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த டிட்டர்மினேட் பீமுக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய போகிறோம். இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கான ரூல், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 நான் சும்மா வைக்கிறேன். இது ஸ்டெப் நம்பர் 1 நான் என்னென்னா, அந்த பீமில் உருவாகக்கூடிய ரியாக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும், ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்டெப் நம்பர் 2 இதுக்கு கிடையாது, அவ்வளோதான், ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இது இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்பு என்ன தான், ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஷியர் ஃபோர்ஸும் கண்டுபிடிக்கலாம், பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அதுக்குள்ளே சயின்ஸ் மாற்றுறதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ரூல் நம்பர் 1 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ஸ்டெப்பு, ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சி எவ்வளோ ரியாக்ஷன் வருதுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டு ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ரியாக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நமக்கு தெரியும். நம்ம லோடை அந்த இடத்துல ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஆப்போசிட் அந்த இதுதான் வந்து ரியாக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா, ரியாக்ஷன்ஸை பாடியில் உருவாகக்கூடிய பெயின் கூட நான் கம்பேர் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, என்ன சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த பெண்ணை இந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்க வச்சுருக்குதுன்னா
இந்த பென் எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷனை என் கை கொடுக்குது. அப்படின்றப்ப என் கையில் ஒரு பெயினை நான் ஃபீல் பண்ணுறேன்னா அந்தளவுக்கு என் கை வந்து ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணால் தான் நான் ஒரு பெயினை ஃபீல் பண்ண முடியும். தலைக்கு மேலே ஒரு 100 கிலோ வெயிட்டை வைக்கிறப்ப ஏன் எனக்கு வலிக்குது? ஏன்னா அந்த வெயிட்டை அதே இடத்துல நான் ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கோசரம் என் ஹெட்டு வந்து என்ன பண்ணுது, ஆப்போசிட் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுது. அது எந்த அளவுக்கு மேலே அழுத்துதோ அதே அளவுக்கு நானும் பிடிச்சி அதை மேலே அழுத்துறேன். அதனால தான் நான் ஒரு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்றப்ப சப்போர்ட் எல்லாமே ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணும். அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு விஷயம் சப்போர்ட் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஒரு டிட்டர்மினேட் பீமோட சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது லோட்ஸ் பற்றி பார்க்கலாம். வெவ்வேறு வகையான லோடெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து பாயிண்ட் லோடு, அது நமக்கு தெரியும். பாயிண்ட் லோடுங்கிறது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னது, ஒரே ஒரு இடத்துல ஒரு லோடு மட்டும் சின்னதாக ஆக்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஹிஞ்சர் வித் ரோலர் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஹிஞ்சர் வித் ஃபிக்ஸரும் இந்த இடத்துல ரோலர் சப்போர்ட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு பீமில் ஒரு பாயிண்டில் ஹிஞ்சர் வித் ரோலரும் ஹிஞ்சர் வித் ஃபிக்ஸரும் கொடுத்தா அது டிட்டர்மினேட் பீமாக தான் இருக்கும். சைக்கிளில் ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கம் ஃப்ரீயாக வர மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் லோடுன்னு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் முடிச்சு அழுத்திட்டு இருக்கிறது தான் பாயிண்ட் லோடு. ஓகேங்களா? பாயிண்ட் லோடுங்கிறது அதுதான். இப்போ இந்த பீமில் இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரே ஒரு லோடு மட்டும் என்ன பண்ணிருக்கும், இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஆகிருக்கலாம். இங்கே ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் என்ன இருக்கும், அந்த லோடோட மொத்த இடமும் அப்படியே இறங்கும். அதுதான் வந்து பாயிண்ட் லோடுன்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் 2, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஓகேங்களா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட சிம்பிளாக UDL அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம். அது நமக்கே தெரிஞ்ச விஷயம். இந்த UDLக்கான சிம்பிள் எப்படி போடுவோம்னா, இப்போ இந்த பீம் ஃபுல்லாகவே ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னா வைங்களேன், எப்படி திரும்ப ஆக்ட் ஆகும், இப்படி போடுவோம் சிம்பிள். ஓகேங்களா? இப்படி போடுவோம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா அந்த பீம் ஃபுல்லாகவே லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுதான் வந்து என்னது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அதை நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த டஸ்டரை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பீமில் இப்படி வைக்கிறேன். இது ஒரு பீம்னு வச்சுக்கோங்க. இந்த பீமில் நான் இப்படி வைக்கிறேன். இப்போ இந்த பீமில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் டஸ்டர் வச்ச இடம் ஃபுல்லாகவே இந்த டஸ்டரோட வெயிட் ஃபுல்லாக எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கரெக்டு தானே? பாயிண்ட் லோடுங்கிறது அப்படி கிடையாது. பாயிண்ட் லோடுனா இப்படி வைக்கிறது தான் பாயிண்ட் லோடு, ஒரு பாயிண்ட்டில். ஆனால் இது மாதிரி டஸ்டர் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து ஃபுல்லாக அந்த டஸ்டரோட வெயிட் ஃபுல்லாக ஈவனாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் டஸ்டரோட வெயிட் காமன் தான். டஸ்டர் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படின்றப்ப இப்படி கொண்டு வந்து நான் வைக்கும் பொழுது இந்த பீம் ஃபுல்லாகவே டஸ்டரோட வெயிட் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் டஸ்டர் சின்னதாக, ஒரு பக்கம் டஸ்டர் பெருசாக இல்லை. எல்லா பக்கமும் டஸ்டர் பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது. அப்படின்றப்ப வெயிட் ஃபுல்லாகவே எப்படி தான் அந்த ஸ்கேல் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அப்படின்றப்ப அதோட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு தான் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட இப்படி முட்டாச்சும் வரையலாம். வேறு மாதிரி எப்படி வரையாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி வரைகிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்படி வரையதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி மேலே ஒரு கோடு போட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி வரைங்க. இதுவும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு தான். இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். ஏன் நான் உங்களை இப்படி வரைய சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்படி வரையும் பொழுது இந்த லோடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இப்போ இந்த டஸ்டர் மாதிரியே வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஒரு பெரிய டஸ்டர் வச்சுருக்க மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இந்த டஸ்டரோட ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெயிட்டுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சும்மா ஒரு இதுக்காக இந்த ஹைட்டு தான் வந்து வெயிட்டு. அந்த வெயிட்டுங்கிறது டோட்டல் வெயிட்டு கிடையாது, பெர் மீட்டரில் எவ்வளோ வெயிட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றது. அதாவது எப்படி சொல்லுவோம், இந்த கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு போடுவோம். ஆனால் பாயிண்ட் லோடு எல்லாத்தையும் கிலோ நியூட்டன் மட்டும்தான் போடுவோம், பெர் மீட்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்கே ஒரே ஒரு பாயிண்டில் எல்லா லோடுமே ஆக்ட் ஆகிடுச்சு. அப்படின்றப்ப அதுக்கு மீட்டர்லாம் கிடையாது, ஏரியாவிலே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஆனால் இங்கே நிறையா ஏரியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறனால இதுக்கு கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், அதாவது கீழே வகுத்தலுக்கும் கீழே மீட்டர்னு ஒன்று போடுவோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படின்றப்ப இந்த ஹைட்டு வந்து கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். ஓகேவா? இங்கே கீழே பெர் மீட்டருங்கிறது எப்பயுமே மாறவே மாறாது. இந்த கிலோ நியூட்டன் மட்டும் மாறிட்டே போகும். ஒரு 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்னு லோடு கொடுக்கலாம், இல்லை 5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு கொடுக்கலாம், இல்லை 10 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு கொடுக்கலாம். அப்படின்றப்ப இங்கே மீட்டர் எப்பயும் வகுத்தலுக்கும் கீழே இருக்கிறது மாறவே மாறாது. அது ஒன்றால் பெருகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா கிலோ நியூட்டன் பெர் 1 மீட்டர், இங்கேயும் 5 கிலோ நியூட்டன் பெர் 1 மீட்டர், 10 கிலோ நியூட்டன் பெர் 1 மீட்டர். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, வகுத்தலுக்கும் கீழே இருக்க இடத்துல இருக்க யூனிட் எப்பயுமே ஒன்றால் மட்டும்தான் பெருகிட்டு இருக்கும். மேலே இருக்க யூனிட்டுக்கு தான் வேல்யூ மாறும். அப்படின்றப்ப 1 மீட்டருக்கு இங்கே 3 கிலோ நியூட்டன் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இங்கே 1 மீட்டருக்கு இங்கே 5 கிலோ நியூட்டன் லோடு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. இங்கே 1 மீட்டருக்கு 10 கிலோ நியூட்டன் லோடு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு மாதிரி அர்த்தம். அந்த லோடோட 1 மீட்டருக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அதோட வெயிட் வந்து எப்படி இருக்குமாமா,
இப்போ 5 கிலோ நியூட்டன், அதில் 3 கிலோ நியூட்டன், 5, 10 எதுவுமா இருக்கலாம். இப்போ இந்த டஸ்டர் பாருங்களேன், இந்த டஸ்டரோட வெயிட் வந்து ஒரு 10 கிலோ நியூட்டன் வைங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இந்த டஸ்டரோட மொத்த வெயிட்டு எவ்வளோ வரும்? 10 கிலோ நியூட்டனுமா. இந்த டஸ்டரோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் இருக்குது. 10 மீட்டருக்கு டோட்டல் வெயிட் எவ்வளோ? 10 கிலோ நியூட்டன். அப்படின்றப்ப இந்த டஸ்டரோட வெயிட் 10 கிலோ நியூட்டன், இதோட பாட்டம் அகலம் 10 மீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டஸ்ட்டை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டஸ்ட்டோட வெயிட் ஃபுல்லாகவே 10 மீட்டர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. அப்படின்றப்ப இது எப்படி மாறும்னா, 10 கிலோ நியூட்டன் லோடு 10 மீட்டரில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அப்படின்றப்ப 1 மீட்டருக்கு எவ்வளோ? 1 கிலோ நியூட்டன். அப்படின்றப்ப இதுக்கு டயக்ராம் வரையும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு வரையணும். அப்படின்றப்ப இங்கேருந்து 1 மீட்டருக்கு இதோட வெயிட் 1 கிலோ நியூட்டன், 2 மீட்டருக்கு 2, 3 மீட்டருக்கு 3, 4 மீட்டருக்கு 4, 5 மீட்டருக்கு 5, 6 மீட்டரில் 6, 7, 8, 9, 10. அப்படின்னா 10 மீட்டர் கூட்டும் பொழுது இதோட டோட்டல் வெயிட் 10 கிலோ நியூட்டன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படின்றப்ப இனிமேல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்தாவே உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அது 1 மீட்டர் அகலத்துக்கு அதோட டோட்டல் வெயிட் இப்படி இருக்கும். அது 1 மீட்டர்லையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கலாம், 2 மீட்டர்லையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கலாம், ஏன் 1/2 மீட்டரில் கூட ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கலாம். அப்படின்றப்ப ஒருவேளை இந்த டஸ்டரோட இது வந்து ஒரு 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு இருக்குன்னு வைங்களேன். இதோட யூனிட் வெயிட் வந்து இதோட யூடிஎல் லோடு வந்து 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இது 1 மீட்டருக்கு அகலத்துக்கு 3 கிலோ நியூட்டன் வெயிட்டை வச்சுருக்குன்னு அர்த்தம். இப்போ அதே டஸ்ட்டை நான் இப்படி வைக்கிறேன்னு வைங்களேன், இதோட அகலம் வெறும் 0.5 மீட்டர் தான் வைங்க. ஒரு உதாரணத்துக்கு 0.5 மீட்டர் தான் இருக்குது. இங்கே ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டருக்கு 3 கிலோ நியூட்டன் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்படின்றப்ப இது 0.5 மீட்டர் இருக்கும்பொழுது என்னது, 0.5 மீட்டருக்கு 1.5 கிலோ நியூட்டன் தான் இதோட டோட்டல் வெயிட். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். குழப்பறதுக்கு இதில் எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்லுவாங்க, 1 மீட்டருக்கு அதோட வெயிட் தான் கொடுப்பாங்க. எப்பயுமே 1 மீட்டருக்கு அதோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அது 1 மீட்டரில் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கா, இல்லை 1/2 மீட்டருக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கா, இல்லை 2 மீட்டருக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கான்னு கண்டுபிடிச்சி அதோட டோட்டல் வெயிட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து யூடிஎலோட கான்செப்ட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி இருந்த யூடிஎல்ல நான் வந்து ஏன் இது மாதிரி சதுரம் மாதிரி ஒரு செவ்வக வடிவத்தில் நான் இப்படி போட சொல்கிறேன்னா, இப்போ இதை வந்து இப்படி இருக்க யூடிஎல்ல சேம் இது ஈக்குவல் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு செவ்வக வடிவத்தில் போட்டுட்டேன். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு எந்த வடிவத்தில் இருக்குது, ஒரு செவ்வக ஷேப்பில் இருக்குது. இப்போ இந்த யூடிஎலோட டோட்டல் வெயிட் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த செவ்வகத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இது எப்படி இருக்குது, இது பார்க்க செவ்வக வடிவத்தில் இருக்கா, இந்த செவ்வகத்தோட ஏரியா என்ன, உயரம் பெருக்கல் அகலம். ஓகேங்களா? இதோட உயரம் என்ன பண்ணணும்னா, என்ன யூடிஎலோட இது கொடுத்துருக்காங்களோ அது ஒருவேளை 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அப்படியே எழுதிக்கலாம். 5னா இதோட வேல்யூ 5, 10னா இதோட வேல்யூ 10. ஓகேங்களா? இதோட அகலம் ஒருவேளை 10 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அப்படின்றப்ப இந்த இடத்துல வைக்கக்கூடிய யூடிஎலோட டோட்டல் வெயிட் என்னன்னா இதோட ஏரியா தான். அப்படின்னா இதோட ஏரியா என்ன, 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர். இங்கே இருக்க மீட்டரும் இங்கே இருக்க மீட்டரும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 3 பெருக்கல் 10 30 கிலோ நியூட்டன். அப்படின்றப்ப இங்கே வச்சிருக்க அந்த யூடிஎலோட டோட்டல் வெயிட் 30 கிலோ நியூட்டன். ஆனால் அது எவ்வளோ அகலத்துக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு, 10 மீட்டர் அகலத்துக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. அப்படின்னா 10 மீட்டருக்கு. அப்படின்றப்ப இதோட வேல்யூ வந்து 3 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். 1 மீட்டருக்கு அதோட வெயிட் வந்து 3 கிலோ நியூட்டன் இருக்கும். இது 1 மீட்டர்னா வைங்களேன், இதோட வெயிட் 3 கிலோ நியூட்டன். 2 மீட்டருக்கு 6, 3 மீட்டருக்கு 9, அப்படியே கூடி 10 மீட்டருக்கு 30 வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த யூடிஎல் எப்பயும் பெர் மீட்டர்ன்றதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பெர் மீட்டர்னா என்ன அர்த்தம்னா 1 மீட்டருக்கு எவ்வளோ வெயிட்டுன்னு, அது எவ்வளோ மீட்டருக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கோ அதை வச்சு அதோட டோட்டல் வெயிட்டை நம்மளால் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து என்னது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. இப்போ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட சில டைமில் பாயிண்ட் லோடாக நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய சில அவசியம் எப்பயாச்சும் இருக்கும். அப்படி அவசியம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா டோட்டல் லோடை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட டோட்டல் லோட கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதோட டோட்டல் லோடு 30 கிலோ நியூட்டன் மாற்றிடும். அதை இதில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னா, இந்த செவ்வகத்தோட சென்டர் பாயிண்ட், செவ்வகத்தோட சிஜின்னு சொல்லுவோம். இந்த செவ்வகத்தோட சிஜி எப்பயும் அதோட சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும் எப்பயுமே. ஏன்னா இது செவ்வக வடிவத்தில் இருக்குன்னா அதோட சென்டர் பாயிண்டில் கை வச்சா தான் எப்படி இருக்கும், அப்படியே கிராவிட்டியில் அப்படியே நிற்கும். அப்படின்னா செவ்வகத்தோட சென்டர் பாயிண்ட் அதோட மிட் பாயிண்டில் தான் வந்து நிற்கும். அப்படின்றப்ப அதோட மிட் பாயிண்டில் மட்டும் இந்த யூடிஎல் அப்படியே பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். சில டைமில் யூடிஎல்ல இதை கற்பனை பண்ணுறனோ வழியே யூடிஎல் தான் இருக்கும், பாயிண்ட் லோடாக தான் இருக்கும். சில டைமில் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் வரும். அப்போ இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட பாயிண்ட் லோடாக மாற்றிட்டு அந்த பாயிண்ட் லோடுக்கு என்ன பண்ணுவோம், அதோட டோட்டல் வெயிட்டை அப்ளை பண்ணி விட்டணும் 30 கிலோ நியூட்டன். சில டைமில் இது மாதிரி தேவைப்படுற நேரங்களில் நம்ம இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்து நம்ம யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுனா என்னென்னு பார்க்கலாம். சேம் தான், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு மாதிரியே தான் யூனிஃபார்ம் வேரியிங் லோடு. இங்கே பாருங்களேன், யூனிஃபார்ம் வேரியிங் லோடு எப்படி போடுவோம், இப்படி போட்டு இப்படி கொண்டு ஓகேங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹிஞ்சர் சப்போர்ட்டும் அந்த பக்கம் ரோலர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். இதில் யூனிஃபார்ம் வேரியிங் லோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு அதே மாதிரி தான் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, சின்ன மாற்றம் மட்டும்தான். நம்ம அதை என்ன பார்த்தோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு ஒரு டஸ்டரு இப்படி வைக்கும் பொழுது இந்த டஸ்ட்டோட எல்லா பக்கமும் வெயிட் ஈவனாக இருக்குது, இதோட ஹைட் ஈவனாக இருக்குது, ஹைட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இந்த டஸ்ட் இருக்குது, அந்த டஸ்ட்டை கொண்டு வந்து வைக்கிறப்ப வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுன்னு பார்த்தோம். யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் என்ன தெரியுமா நடக்கும், இந்த டஸ்ட்டோட இந்த பக்கம் மட்டும் என்ன ஆகும், ஜீரோ டெப்த்தே இல்லை, இருக்க முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த டஸ்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ முக்கோணமாட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன்னு வைங்களேன், முக்கோணமாட்ட அறுத்து அது மேலே வைக்கிறேன்னா என்ன நடக்கும், இப்போ இப்படி இருக்குது டஸ்டரு, எப்படி இருக்குது டஸ்ட்டு, இப்படி இருக்குது டஸ்ட்டு. நான் என்ன பண்ணிவிட்டேன், இப்போ இப்படியே கட் பண்ணிட்டேன், பாதி இது கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டேன். ஓகேங்களா, தூக்கி எரிஞ்சிட்டேன். இப்போ டஸ்ட்டு இப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த டஸ்ட்டோட அகலம் அதே தான், இந்த பக்கம் அதே தான், ஓகேவா. ஆனால் இந்த பக்கம் மட்டும் ஜீரோ ஆகி போச்சு. இப்போ இந்த டஸ்ட்டை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சேன்னா என்ன நடக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, நம்ம யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு ஆக்சுவலாக எப்படி போட்டோம், ஒரு செவ்வகம் போட சொன்னா எப்படி போட சொன்னேன், ஒரு செவ்வகம் இப்படி போடுங்கன்னு சொல்லி காமிச்சேன். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடா ஒரு செவ்வகம் மேலேருந்து இப்படி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அதே செவ்வகம் தான் இது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்படின்றப்ப அந்த செவ்வகம் இப்போ எப்படி மாறிடுச்சு, முக்கோணமாக மாறிடுச்சு. கரெக்டாக ஒரு செவ்வகத்தில் பாதி கட் பண்ணி தூக்கி போட்டால் அது என்ன மாறிடும், முக்கோண வடிவில் மாறிடும். அதே தாங்க யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இப்போ இந்த யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கும் இந்த WS என்னன்னு சொல்லுவாங்க, அதே 3 kN/m இருக்குன்னு வைங்களேன். ஓகேவா, இந்த ஹைட் அதுலேயும் அதுதான், இதுலேயும் இதுதான். இங்கே முதல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடில் என்ன இருக்கும், இந்த பக்கமும் 3 kN/m, இங்கேயும் 3 kN/m தான் இருக்கும், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஆனால் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் என்ன இருக்கும், இந்த ஹைட் அதே தான் இருக்கும், ஆனால் இந்த பக்கம் மட்டும் நான் என்ன பண்ணிவிட்டேன், கட் பண்ணி தூக்கி போட்டேன். அப்படின்றப்ப இந்த இடம் என்ன ஆயிடுச்சோம், ஜீரோ ஆயிடுச்சு. இந்த இடம் 3 kN/m மாறிடுச்சு. அதே தான், பாதி கட் பண்ணனால இந்த ஹைட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, இந்த ஹைட்டு மட்டும் ஜீரோ ஆகி போச்சு, கட் பண்ணி தூக்கி போகிற மாதிரி. அதை மைண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள், இதுதான் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இந்த யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் என்ன நடக்குதுன்னா, இங்கேருந்து 1 மீட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லோடு வேறு, அடுத்த 1 மீட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லோடு வேறு, அடுத்த 1 மீட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற லோடு வேறு. யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு போகும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கேருந்து 1 மீட்டருக்கு பாருங்கள் கொஞ்சம் வெயிட் தான், அடுத்த 1 மீட்டருக்கு வெயிட் அதிகமாகும், அடுத்த 1 மீட்டருக்கு இன்னும் வெயிட் என்னது கூட்டிகிட்டே போதும். அதனால தான் இது பேர் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு பேர் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த டயக்ராம் மாதிரி இருக்கப்போ இது சில சமயத்தில் நம்ம ஒரு பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பாருங்கள். எப்பயும் யூனிஃபார்ம் வேரியிங் லோடு அதுதான். சில டைமில் நம்ம கற்பனையா இதை பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். இதோட டோட்டல் வெயிட் எப்படி கண்டுபிடிப்போம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு எப்படி கண்டுபிடிப்போம், அதோட உயரம் பெருக்கல் அகலம், அதோட ஏரியா கண்டுபிடிப்போம். அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இதோட ஹைட்டு பெருக்கல் இதோட லென்த்து, அது வேணால் செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு, அது கண்டுபிடிப்போம். ஆனால் இது எப்படி இருக்குது, முக்கோண வடிவத்தில் இருக்கா. அப்படின்றப்ப முக்கோணத்தோட ஏரியா போடணும். முக்கோணத்தோட ஏரியா என்னது, ½ இன்ட்டு அகலம் பெருக்கல் உயரம். இங்கே ஆஃப்ங்கிறது என்னது, அரை தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. பிங்கிறது என்னது, இந்த லென்த்து. பிங்கிறது என்னது, இந்த லென்த்து. இந்த லென்த்து எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. ஹெச்ங்கிறது இந்த W. ஒருவேளை இங்கே லென்த்து வந்து ஒரு 10 மீட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னா இப்போ எப்படி போடலாம்னா, அரை இன்ட்டு 10 இன்ட்டு 3 அப்படின்னா 30/2 15 kN. அப்படின்றப்ப இதோட டோட்டல் வெயிட் இப்போ 15 kN மாறிடுச்சு. முதல் டஸ்டோட வெயிட் என்னன்னு பார்த்தோம், 30 kN பார்த்தோமா. 30ல் பாதி கட் பண்ணி அடுத்து தூக்கி போட்டால் மீதி எவ்வளோ தான் இருக்கும், 15 kN தான் இருக்கும். அதை தான் இது சொல்லுது. இதோட டோட்டல் வெயிட் 15 kN தான். இப்போ சில சமயத்தில் இதை பாயிண்ட்டோட கன்வெர்ட் பண்ணி வைக்கணும்னா செவ்வகத்தோட சிஜி எப்பயும் அதோட சென்டர் பாயிண்டில் இருக்கும். முக்கோணத்தோட சிஜி எங்கே இருக்கும், இதை ஒரு முக்கோண வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டேபிளாக நீங்கள் நிற்க வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, முக்கோணத்தோட அதிகமான வெயிட்டு ஓகேங்களா அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கும். அதாவது ஒரு முக்கோணத்தோட சிஜி எங்கே இருக்குன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 1/3 இருக்கும். ஓகேவா, 1/3 இங்கே லோயஸ்ட்லேருந்து 2/3 இருக்கும். ஏன்னா இங்கே வைக்கிறப்போ தான் இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இந்த வெயிட் இருக்கும். ஓகேங்களா, இந்த வெயிட்டு பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா, அப்போ தான் அது ஸ்டேபிளாக நிற்கும். வெயிட் அதிகமான இடத்துல நோக்கி இது நகர்ந்துடும். அப்படின்றப்ப இது L/3, இது 2L/3ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணி நம்ம மாற்றணும். அப்படின்றப்ப இதை நான் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன்னு வைங்களேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், இங்கேருந்து L/3 தூரத்தில் என்ன இருக்கும், இங்கேருந்து டோட்டல் லென்த்து 10னா இங்கே 10/3, இங்கே 20/3. அதாவது 1/3 of 10, இங்கே 2/3 of 10ங்கிற லென்த்தில்
இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், டோட்டல் வெயிட்டான 15 கிலோமீட்டர் கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். இது ஜஸ்ட் இமேஜினரி தான், ஓகேங்களா. இப்போ இந்த 3 லோடு தான் மேக்ஸிமம் வரும். அதனால் இந்த 3 லோடை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது, ஓகேவா. நம்ம அடுத்தது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையுதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதோட ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். அப்படின்றப்ப இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ரியாக்ஷன்ஸ், ஓகேவா. சரி, ஓகேங்களா. இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன சப்போர்ட்னு நமக்கு புரியணும். அந்த சப்போர்ட்டில் எந்த டைரெக்ஷனில் அந்த ரியாக்ஷன் க்ரியேட் ஆகுன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேன்டிலிவர் பீம் போட போகிறேன், ஓகேங்களா. இந்த கேன்டிலிவர் பீமில் ஓகேவா இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கலாக ஒரு லோடு கொடுக்குறேன்னு வைங்களேன். நமக்கு தெரியும் கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர் வெர்டிக்கலாக லோடு கொடுத்தாலும் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், ஹரிசாண்டலாக லோடு கொடுத்தாலும் அது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், ஓகேங்களா. அது நமக்கு தெரியும். ஈக்குவல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதில் இருக்க அன்னோன் ரியாக்ஷன்ஸை நம்மளால் வெளியே கொண்டு வந்துட முடியும். அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு வேளை மேல் நோக்கி லோடு கொடுக்கும் பொழுது ரியாக்ஷன்ஸ் எங்கெங்கே க்ரியேட் ஆகும்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எங்கெங்கே க்ரியேட் ஆகும், இந்த இடத்துல மேல் நோக்கி க்ரியேட் ஆகும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். ஏன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட்டு இந்த பீமை இந்த பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கோசரம் இது என்ன லோடு ரியாக்ஷன் மேலேருந்து வரனால லோடு கீழ் நோக்கி ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துல மொமெண்ட் க்ரியேட் ஆகும். மொமெண்ட் எப்படி க்ரியேட் ஆகும், இது இப்படி வளையும். ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி தீட்டா எப்படி க்ரியேட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் தீட்டா க்ரியேட் ஆகும். அப்படின்றப்ப இந்த தீட்டாவை 0 ஆக்கிறதுக்காக இந்த சப்போர்ட் என்ன பண்ணும், ஏன்னா இது ஃபிக்ஸட் சப்போர்ட், எப்படி வளைச்சாலும் இந்த இடத்துல தீட்டா = 0 தான் சப்போர்ட்டில். ஆனால் என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு மொமெண்ட்டு இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அப்படின்றப்ப இது ரியாக்ஷன் டியூ டு வெர்டிக்கல்னு போட்டுக்கலாம், இது ரியாக்ஷன் மொமெண்ட்டுன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. நான் புரியறதுக்காக எம்ஆர் ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஓகேவா. நான் இந்த இடத்துல லோடு கொடுக்குறேன். இப்போ இந்த 2 ரியாக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா தெளிவாக தெரியணும், நமக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் லோடுங்கிறது தெரிஞ்ச வேல்யூ. லோடு எப்பயுமே நமக்கு தெரியும். இந்த லோடுனால் உருவாகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு தெரியாது. அப்படின்றப்ப இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் பணியாக இருக்கணும். அப்படின்றப்ப இதில் எந்தெந்த வேல்யூ நமக்கு தெரியாது, இந்த ஆர்விங்கிறது எவ்வளோ உருவாக்குதுன்னு நமக்கு தெரியாது, இந்த மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் எவ்வளோ உருவாகுதுன்னு நமக்கு தெரியாது. லோடு தெரிஞ்ச லோடுலேருந்து தெரியாத ரியாக்ஷனை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்னது 3 சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் = 0, சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் = 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் = 0. இதாங்க ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். எனக்கு தெரியும் ஒரு அன்னோன் ஒரு தெரியாத வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வேணும். 2 அன்னோன் வேணும்னா எனக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். 3 அன்னோன்னா எனக்கு 3 ஈக்குவேஷன் வேணும். இங்கே எத்தனை அன்னோன் இருக்குது, ஒரு வெர்டிக்கல் லோடுக்கு இங்கே 2 அன்னோன் தான் க்ரியேட் ஆகுது. ஒருவேளை ஹரிசாண்டல் லோடு கொடுத்தா இன்னொரு ரியாக்ஷன் 3 அன்னோன் க்ரியேட் ஆகும். ஆனால் இங்கே ஹரிசாண்டல் லோடும் கிடையாது, ரியாக்ஷனும் கிடையாது. அப்படின்றப்ப இந்த இடத்துல சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் = வச்சுக்கிட்டு என்னால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, யூஸ்லெஸ். அப்படின்றப்ப எங்கிட்ட கைவசம் என்னென்ன இருக்குது, சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் = 0 இருக்குது, சிக்மா ஆஃப் மொமெண்ட் = 0. இது 2 தான் இருக்குது. அப்படின்றப்ப இந்த 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 அன்னோனை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் = 0 நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த லோடோட வேல்யூ வந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாமே. ஓகே, இந்த லென்த்து வந்து ஒரு 20 மீட்டர் இருக்குது. 20 மீட்டர் இது 10 கிலோமீட்டர் 20 மீட்டர். இப்போ சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் = 0 நான் யூஸ் பண்ண போகிறேன். சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் = 0 யூஸ் பண்ணும்பொழுதும் இந்த சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் = 0 யூஸ் பண்ணும்பொழுதும் ஒரே ஒரு ரூல் மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல எந்த ஒரு மொமெண்ட்டையும் எடுத்துடக்கூடாது. மொமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் இருக்க எந்த ஒரு மொமெண்ட்டையும் கணக்கில் எடுத்துக்க கூடாது. அப்படி கணக்கில் எடுத்துகிட்டு போட்டால் ஆன்சர் தப்பாக வந்துடும். சிக்மா ஹரிசாண்டல் = 0க்கும் வெர்டிக்கல் = 0க்கும் இந்த மொமெண்ட் எங்கேயுமே வரவே வராது. அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து மொமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த மொமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது, இந்த லோடு இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்குது. இது அப்ளை பண்ணுமா, சிக்மா வெர்டிக்கல் = 0னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கு வெர்டிக்கலாக என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும், சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஒரு கிராஃப் போகிறப்ப மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ், இந்த சைடு இது பாசிட்டிவ் இந்த சைடு இது நெகட்டிவ், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழே நெகட்டிவ் மேலே பாசிட்டிவ், அதே மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ். அப்படின்றப்ப இந்த லோடு என்ன ஆகுது, மேலேருந்து கீழே வருது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வரமான வச்சுங்க, இங்கேருந்து கீழே வரும்பொழுது இதோட வேல்யூ நெகட்டிவ்.
அப்படின்றப்ப 10 -10 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது, கீழே இருந்து மேலே போகுது, கீழே இருந்து மேலே போகிறப்ப பாசிட்டிவ் அப்படின்றப்ப ப்ளஸ் ஆர்வி ஈக்குவல் டு என்ன தான் 0 அப்படின்றப்ப ஆர்வியோட வேலை என்ன கிடச்சிருச்சு எனக்கு +10 கிலோ நியூட்டன் கிடச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல இருக்க மொமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. எப்பயுமே சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 வெர்டிகல் ஈக்குவல் டு 0 போடும்பொழுது மொமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்ற ஆர்வியோட வேலை என்ன கிடச்சிருச்சு எனக்கு +10 கிலோ நியூட்டன். சூப்பர். இப்போ பாருங்களேன், ஒருவேளை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரியாக்ஷன் போடும்பொழுது எனக்கு தெரியும் லோடு மேலேருந்து கீழே வரும்பொழுது ரியாக்ஷன் கீழேருந்து மேலே போகும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், ரியாக்ஷனை தெரியாதனமாக மேலேருந்து கீழே டைரெக்ஷனில் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், எப்பயுமே என்ன நடக்கும், ரியாக்ஷன் லோடுக்கு ஆப்போசிட்டை தான் டெவலப் ஆகும். அது எப்படின்னா, இப்போ என் கையை இதே இடத்துல ஸ்டேபிளாக நிறுத்தி வச்சுக்கணும் வைங்களேன், இப்போ ஒருத்தர் மேலேருந்து அழுத்துறான் அப்படின்றப்ப என் கையை நான் எப்படி அழுத்துறேன், கீழேருந்து மேலே கொடுக்குறேன். ஏன்னா மேலேருந்து வர லோடுக்கு ஆப்போசிட்டாக நான் என்ன பண்ணுறேன், கீழேருந்து தான் மேலே கொடுத்தா தான் என் கை இந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும். அதே அவன் என்ன பண்ணுறான், என்னை பிடிச்சி கையை மேல் நோக்கி இழுக்கிறான் அப்படின்றப்ப நான் என்னோட ரியாக்ஷன் என்ன பண்ணுவேன், கீழ் நோக்கி அழுத்துவேன். லோடு மேலேருந்து கொடுக்கும்பொழுது ரியாக்ஷன் கீழ் நோக்கி மேலே போகுது, மேலே பிடிச்சி இழுக்கும்பொழுது ரியாக்ஷன் மேலேருந்து கீழே வருது. அதே கான்செப்ட் தான் இங்கே. ஆக்சுவலாக மேலேருந்து லோடு வரும்பொழுது ஆக்சுவலாக கீழே ரியாக்ஷன் கீழே மேலே போகணும். ஆனால் நான் தெரியாதனமாக என்ன பண்ணிட்டேன், மேலேருந்து கீழே வர மாதிரி தப்பாக போட்டேன். அப்போ இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்குள்ள போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. லோடு மேலேருந்து கீழே வருது அப்படின்றப்ப நெகட்டிவ் -10 கிலோ நியூட்டன். ரியாக்ஷன் என்ன ஆகுது, ஆர்வி மேலேருந்து தான் கீழே வருது அப்படின்னா -RV ஈக்குவல் டு என்ன தான் 0 அப்படின்றப்ப ஆர்வியோட வேல்யூ -10 கிலோ நியூட்டன் வருது. ஏன் -10 காட்டுதுன்னா, நம்ம போட்டிருக்க டைரக்ஷன் தவறு. ஓகேங்களா? அப்படின்றப்ப நீ போட்டிருக்க ரியாக்ஷனோட டைரக்ஷனை மாற்றுன்னு சொல்லுது. அப்படின்றப்ப இந்த ரியாக்ஷன் இப்படி கிடையாது, இந்த ரியாக்ஷன் எப்படி போடணுமா, இப்படி மேல் நோக்கி போட்டுட்டு எப்பயும் போல் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். ஆர்வி ஈக்குவல் டு 10. ஏன்னா நான் மேல் நோக்கி போட்டுட்டேன் அப்படின்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக -10ங்கிறது +10 மாறிடும். அப்படின்றப்ப மேல் நோக்கி போட்டுட்டு -10ங்கிறது +10 மாற்றிட்டேன். அப்படின்றப்ப இதுக்கான ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, மொமெண்ட்டுங்கிறது வேறு, சிக்மா ஆஃப் மொமெண்ட்டுங்கிறது வேறு. அது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொமெண்ட்னா ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்டில் எடுப்போம், ஒன்லி அந்த பாயிண்ட்டுக்கும் ஃப்ரம் லெஃப்ட் சைடில் இருக்க லோடை மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணி போடலாம், இல்லைனா ஃப்ரம் ரைட் சைடில் இருக்க லோடை மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணி போடலாம். அதுதான் என்னது, மொமெண்ட் ஈக்குவல் டு அப்படி அந்த இடத்துல இருக்க பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறது. ஆனால் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லா லோடையும் கன்சிடர் பண்ணணும், ஃப்ரம் லெஃப்ட்டையும் கன்சிடர் பண்ணி போடணும், ஃப்ரம் ரைட்டையும் கன்சிடர் பண்ணி போடணும். அதுதான் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஒரு ஸ்ட்ரக்சரில் சிக்மா மொமெண்ட் எப்பயுமே 0வாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கடன் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ எந்த ஒரு பாயிண்ட்டில் சிக்மா ஆஃப் மொமெண்ட் எடுத்து போட்டாலும் அந்த இடத்துல 0 தான் காட்டும். ஆனால் மொமெண்ட் மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஒரு சிம்பிள் சப்போர்ட்டில் லோடு கொடுக்கும்போது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்லாம் நம்ம போடுவோம். அப்படின்றப்ப அந்த இடத்துல அந்த எவ்வளோ மொமெண்ட்டுன்றது நமக்கு தெரியும். மொமெண்ட் ஒரு இடத்துல ஒரு வேல்யூ கிடைச்சாலும் சிக்மா ஆஃப் மொமெண்ட் அந்த இடத்துல என்ன தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அப்படின்றப்ப இப்போ பார்ப்போம், சிக்மா ஆஃப் மொமெண்ட் எப்படி எடுக்கிறது, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மொமெண்ட் வேறு மாதிரி எடுக்கணும், சிக்மா ஆஃப் மொமெண்ட் வேறு மாதிரி எடுக்கணும். சிக்மா மொமெண்ட் எப்படி எடுக்கணும்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு இடத்துல டாட் வச்சுக்கோங்க. இங்கே எந்த பாயிண்ட்டில் வேணுமாலும் நீங்கள் டாட் வச்சுக்கலாம். ரூல் நம்பர் 1, இந்த இடத்த வச்சும் சிக்மா மொமெண்ட் எடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தாலும் சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். அது இந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்டர் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0வாக தான் கிடைக்கும். இப்போ நான் ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், சிக்மா மொமெண்ட் இப்போ எடுக்க போகிறேன். இந்த சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் அன்னோனான மொமெண்ட் ஈக்குவல் டு இந்த மொமெண்ட் அன்னோன் மொமெண்ட்டுங்கிறத நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இது கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பொறுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எடுக்க போகிறேன். சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பாயிண்ட்டை பொறுத்து ஃப்ரம் லெஃப்ட்டு ஃப்ரம் ரைட்டு உங்களுக்கு எந்த பக்கம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல டார்க் லைன் போட்டுக்கோங்க. மேபி இந்த இடத்துலையும் டார்க் லைன் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த இடத்துலையும் டார்க் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். நான் இப்படி தான் போடணும்னு நான் சொல்ல. உங்களுக்கு பிடிச்சது லெஃப்ட் சைடு பிடிச்சிருந்தா லெஃப்ட் சைடில் சின்னதாக டார்க் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைடு பிடிச்சிருந்தா ரைட் சைடில் சின்னதாக டார்க் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வசதிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த ஓகேவா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் லெஃப்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன், டார்க் லைன் போட்டுக்கலாம். எந்த பக்கம் வேணாலும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டேன் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, நீங்கள் ரைட்டும் போட்டுக்கலாம், ஃப்ரம் லெஃப்ட்டையும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நான் எனக்காக லெஃப்ட் சைடில் சின்னதாக டார்க் போட்டு, இது இந்த பாயிண்ட் எங்கேயுமே எடுக்கலாம், இங்கே தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, இங்கே எங்கேயுமே எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணேன், சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லா ஃப்ரம் லெஃப்ட்டையும் சரி ஃப்ரம் ரைட்டும் சரி எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், மொமெண்ட் எடுக்கணும். இப்போ பார்ப்போம்,
இந்த பாயிண்ட்டை பொறுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரம் ரைட் சைடில் இருக்க இந்த ஒரு லோடை என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன். மொமெண்ட் எடுக்கிறேன் என்னது, இந்த லோடையும் இந்த பாயிண்ட்டை பொறுத்து அந்த லோடை என்ன பண்ணுங்கள், சுற்ற விடுங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்து என்ன பண்ணுறேன், இந்த லோடை இப்படி சுற்ற விட்டால் இது என்ன ஆகுது, இப்படி சுற்றுதான். இந்த சுற்றுறத இந்த டார்க் லைனுக்குள்ளே கொண்டு வந்து சுற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டார்க் லைனை வச்சு சுற்றிட்டு போகுது மேலே. இப்போ நான் எதுக்கு இந்த டார்க் லைன் போட சொல்லணும்னா, இந்த டார்க் லைனுக்கும் மேலே போனால் பாசிட்டிவ், இந்த டார்க் லைனுக்கும் கீழே போனால் நெகட்டிவ். சிம்பிள் தான். இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 1 ஃப்ரம் லெஃப்ட்டு ஃப்ரம் ரைட்டு எப்படி போட்டாலும் உங்களுக்கு வசதி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரம் லெஃப்ட் சைடில் சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அந்த கோடு நோக்கி என்ன பண்ணுறேன், எல்லா இதையும் சுற்றி விடுறேன். இப்போ இந்த 10 கிலோமீட்டர் இப்படி என்ன ஆகுது, இப்படி மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி போகும்பொழுது பாசிட்டிவ் அப்படின்றப்ப என்ன கிடைக்குது, ப்ளஸ் 10 கிலோமீட்டர் இன்ட்டு என்னது, இங்கிருந்து இதுக்குள்ளே தூரம் எவ்வளோ, 10 மீட்டர். ஏன்னா மிட் பாயிண்டில் எடுக்கும்பொழுது இது 10 மீட்டர். இது டோட்டல் 20, இதில் பாதி 10 மீட்டர் எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரம் லெஃப்ட் ரைட் முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குது, ரியாக்ஷனா, இந்த ரியாக்ஷன் மேல் நோக்கி இருக்குது. மேல் நோக்கி இருக்கா அப்படின்னா இதை சுற்றி விடுங்க. இது இப்படியே சுற்றி என்ன ஆகுது, இந்த பெரிய டார்க் லைனில் மேல் நோக்கி கட் ஆகுது. ஓகேங்களா, இதை நான் அழைச்சிட்றேன். இது இந்த லோடுக்கானது. இப்போ நான் இந்த ரியாக்ஷனோடது பார்க்குறேன். இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுது, மேல் நோக்கி போகுது. அப்படின்னா மேல் நோக்கி போகும்பொழுது என்ன ஆகும், அப்படியே சுற்றி இப்படி விழும்பொழுது இது மேல் நோக்கி கட் ஆகுது. அப்படின்றப்ப இதுவும் பாசிட்டிவ் தான். ப்ளஸ் 10 இன்ட்டு இதுவும் 10. இங்கேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். இதுவும் முடிச்சிட்டோன்னா அடுத்தது இங்கே என்ன இருக்குது, அடுத்தது ரியாக்ஷன் இருக்குது. ரியாக்ஷனை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எப்பயுமே சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் சிக்மா ஆஃப் வெர்டிகல் எடுக்கும்பொழுது தான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் சிக்மா ஆஃப் மொமெண்ட் எடுக்கும்பொழுது இந்த மொமெண்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணணும். இந்த மொமெண்ட் இப்போ எப்படி சுற்றிட்டு இருக்கு, இந்த வயசில் சுற்றிட்டு இருக்கு. என்னது, இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கா. இப்போ இது என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுறேன். இது எப்படி என்னாகும், இப்படி சுற்றிக்கிட்டே என்னாகும், இந்த பாயிண்ட்டை பொறுத்து என்ன ஆகுது, சுற்ற விடுறேன். இது இப்படியே போயிட்டு கீழ் நோக்கி வருது. அப்படின்றப்ப என்ன ஆகுது, இது நெகட்டிவ். அப்படின்றப்ப இதோட வழி மைனஸ் மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் ஈக்குவல் டு 0. சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0ன்னு முடிச்சிட்டேன். இப்போ அடிச்சு போடுமா, இது ஒரு 10, இது ஒரு 10, மொத்தம் எவ்வளோ, இது ஒரு 100, இது ஒரு 100. 200 மைனஸ் மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் ஈக்குவல் டு 0. அப்படின்னா மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் என்னது, ப்ளஸ் 200 கிலோமீட்டர் மீட்டர். அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிச்சு. இதோட வேல்யூ என்னது, இதோட வேல்யூ என்னது, ப்ளஸ் 200 கிலோமீட்டர் மீட்டர். ப்ளஸ் 200 மீட்டர்னா என்னது, நான் போட்டிருக்க சைன் கரெக்டு. ஓகேங்களா, மைனஸ் கிடச்சுன்னா இந்த சைன் மாற்றணும்னு அர்த்தம். ஒருவேளை நான் இந்த சைனில் போட்டதுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி நம்ம போட்டதுன்னா வைங்களேன், ஆக்சுவலாக இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குமா, லோடு மேலேருந்து ஆக்ட் ஆகும்போது தீட்டா கீழ் நோக்கி தான் வரும். அதை 0 பண்ணால் இங்கிருந்து தான் மொமெண்ட் வரணும். ஆனால் நான் தெரியாதமாக மேலேருந்து இப்படி அழுத்துற மாதிரி வச்சிருந்தேன்னா இதோட வேல்யூ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ்ன்னு வரும், இங்கே ப்ளஸ்ன்னு வரும், நெகட்டிவ்னு வரும். அப்படின்றப்ப நீ சைனை மாற்றுன்னு சொல்லுது. அப்படின்றப்ப என்ன ஆகும், கீழ் நோக்கி மேலே போடும். அதோட மீனிங் இதுதான். ஓகேங்களா, இப்படி போடும்பொழுது மொமெண்ட்டோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் புக்கில் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் மொமெண்ட் எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எப்பயுமே எந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுப்பாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கும்பொழுது நமக்கு வேலை கம்மி. ஏன் வேலை கம்மினா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 இந்த சப்போர்ட்டை பொறுத்து எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரம் லெஃப்ட்டு ஃப்ரம் ரைட்டு எங்கே வேணுமாலும் நான் டார்க் லைன் போடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட வசதிக்காக என்ன பண்ணிட்டேன், இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு டார்க் லைன் போட்டுக்கிறேன். என்னது, ஃப்ரம் என்னது ரைட் சைடில் ஒரு டார்க் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லாத்தையும் சுற்ற விடலாமா. இப்போ என்னென்ன இருக்குது, இங்கே ரியாக்ஷன் இருக்கா. இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது, கரெக்டாக அந்த பாயிண்ட் வழியாகவே போகுது. அப்படின்றப்ப லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல இந்த வேல்யூ நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து என்ன ஆயிடுச்சு, 0 ஆகி போச்சு. என்ன சொல்ல புரியுதுங்களா. இப்போ மீதி என்னென்ன இருக்குது, இந்த மொமெண்ட் தான். இந்த மொமெண்ட் ஆக்சுவலாக என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்டை பொறுத்து எப்படி சுற்றிட்டு இருக்கு, இந்த டார்க் லைனில் எப்படி போகுது, கீழிருந்து மேல் நோக்கி போகுதா. அப்படின்றப்ப என்ன ஆகும், பாசிட்டிவ். அப்படின்றப்ப மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் பாசிட்டிவ்ல இருக்குது. இந்த லோடு எப்படி கட் ஆகுது பாருங்க, இங்கிருந்து வந்து இது இப்படி சுற்றி கீழ் நோக்கி போகுது. அப்படின்றப்ப நெகட்டிவ் 10 × 20 ஈக்குவல் டு 0ன்னு வரும். நம்ம மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் டேரெக்டாக ஆச்சு 200 கிலோமீட்டர் மீட்டர்னு டக்குன்னு கிடச்சிருச்சு. அதனால தான் நமக்கு வேலைப்பளு குறையிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்திருப்பாங்க மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன். நீங்கள் எந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தாலும் எடுக்கலாம். இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வச்சு எடுத்துட்டாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். ஒரு நான் இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் எடுக்கணும்னு வைங்களேன். என்னோட கான்செப்ட் என்னது, இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்துக்கணும். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டு எங்கே வேணுமோ டார்க் லைன் போட்டுக்கலாம். என்னோட வசதிக்காக நான் பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஃப்ரம் ரைட் சைடில் நான் ஒரு டார்க் லைன் போட்டுக்கிட்டேன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணலாம், கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இந்த லோடு கரெக்டாக இந்த பாயிண்ட் வழியாகவே போகுது. அப்படின்றப்ப அதுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்படின்றப்ப இது 0 ஆகிடும். மீதி என்னென்ன இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ இதை சுற்றி விடலாமா, இது இப்படியே சுற்றும் பொழுது என்ன ஆகுது, இந்த லோடு இந்த டார்க் லைன் என்ன ஆகுது, கீழ் நோக்கி போகுது. அப்படின்றப்ப நெகட்டிவ். இங்கே பாருங்கள், சுற்றி விடும்பொழுது என்ன ஆகுது, அப்படியே சுற்றும் பொழுது இது கீழ் நோக்கி தானே வருது. இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்றும் பொழுது கீழ் நோக்கி வரனால நெகட்டிவ் 10 × 20
இந்த மொமெண்ட் என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன ஆகுது, மேல் நோக்கி போகுது. ப்ளஸ் மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் 200 kN. இது கரெக்டாக வந்துருச்சா? நீங்கள் என்ன ஒன்றும் போடலாம், இந்த டாட் லைனை ஃப்ரம் நான் என்ன பண்ணலாம், இந்த பக்கம் வச்சு கூட போடலாம். நீங்கள் எப்படி வச்சு போடுறாலும் சரி, ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும் பொழுது எந்த பாயிண்டில் வேணுமோ எடுத்துக்கலாம். மொமெண்ட் டியூ டு சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எந்த பாயிண்டில், ஸ்ட்ரக்சரில் எந்த பாயிண்டில் வேணுமோ எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ரூலுமே கிடையாது. இதுக்கான ரூல் என்னன்னா ஒன்றே ஒன்று தான், டார்க் லைனுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். இது நானாக சொன்னது, உங்களுக்கு ஈஸியாக இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி குழப்பாமல் இருக்கிறதுக்காக சிம்பிளாக நானாக யோசிச்சு சொன்னது உங்களுக்கு. அதனால் நீங்கள் எந்த புக்கில் இது மாதிரி இருக்குன்ற மாதிரி சர்ச் பண்ண வேணாம். சிம்பிளாக மைண்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுது டார்க் லைனுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். முடிஞ்சு போச்சா? இப்போ உள்ளே போகிறீங்க, எந்த பாயிண்ட்டை பொறுத்து கோடு போகிறீங்க, ஒன்று லெஃப்ட் சைட்லையும் டார்க் லைன் போட்டுக்கலாம், ரைட் சைட்லையும் டார்க் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போட்டுக்கோங்க. அந்த இடத்த பொறுத்து எல்லா பாயிண்ட்டையும் சுற்றி விடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ரியாக்ஷன் எடுக்கிறதுன்னு நம்ம போட்டு பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதை எப்படி எடுத்துக்குவோம். நான் என்ன பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல ஹிஞ்சு வித் ஃபிக்ஸ்டு, அதாவது ஹிஞ்சே சப்போர்ட்டும் இந்த இடத்துல ரோலர் சப்போர்ட்டும் கொடுக்குறேன். ஏன்னா இப்படி கொடுக்குறேன்னா இதுதான் டிட்டர்மினேட்டாக இருக்கும். வெர்டிகலாக கொடுத்தாலும் டிட்டர்மினேட்டாக இருக்கும், ஹரிசாண்டலாக கொடுத்தாலும் டிட்டர்மினேட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ஹிஞ்சஸ் சப்போர்ட் கொடுக்கலாம், அதுவும் வெர்டிகல் ரோடுக்கு டிட்டர்மினேட் தான். ரெண்டு பக்கமும் ரோலர் சப்போர்ட் கொடுத்தாலும் வெர்டிகல் ரோடுக்கு டிட்டர்மினேட் தான். இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நம்மளோட அந்த வீடியோ டிட்டர்மினேட் ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி வீடியோ பார்த்துருவாங்க, அதில் கிளியராக சொல்லியிருக்கோம். இப்போ இது மாதிரி கொடுத்துட்டோம்பா, சிம்பிளி சப்போர்ட் லோடு கொடுத்துட்டோம்பா. இப்போ இதுக்கு சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் மாதிரி என்ன, ஃபஸ்ட்டு நான் என்னோட ரூல் நம்பர் 1 இதுக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஃபுல்லாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு ஃபுல்லேருந்து கட் ஆகிட்டு இருக்கு. இதோட வேல்யூ ஒரு 5 kN/m. இதோட லென்த் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குது. சரி, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் எங்கே டெவலப் ஆகும் நமக்கு தெரியணும். இது வெர்டிக்கல், ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் இருக்குது. இல்லை ஹரிசாண்டலாக ஏதாச்சும் லோடு இருக்கா? இல்லை, ஒன்லி வெர்டிக்கல் லோடு மட்டும்தான். வெர்டிக்கல் லோடு மட்டும் இருக்கும்பொழுது ஹிஞ்சட் சப்போர்ட்டில் ஒன்லி வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகும். இது RAன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் Bன்னு வைக்கிறனால. அதே மாதிரி ரோலர் சப்போர்ட் என்ன ஆகும், ஒன்லி வெர்டிகல் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். இது RB. அவ்வளோதான். இதில் வேறு ஏதாச்சும் ரியாக்ஷன் இருக்கா? இல்லை. இதில் மொமெண்ட் கிரியேட் ஆகுமா? ஆகாது. ஏன்? இதில் எவ்வளோ தீட்டா வருமோ அவ்வளோ தீட்டா அலோவ் பண்ணிடும், இதுவும் அலோவ் பண்ணிடும். ஏன்னா இது ஹிஞ்சட் சப்போர்ட், இதுலேயும் தீட்டா அலோவ் பண்ணிவிடும், இது தீட்டா அலோவ் பண்ணிடும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இங்கே மொமெண்ட்டு கிரியேட் ஆகுது, ஒன்லி வெர்டிகல் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் கிரியேட் ஆக வாய்ப்பு இல்லை. சரி, இது டிட்டர்மினேட்டா? டிட்டர்மினேட் தான். ஏன்? இந்த இடத்துல ரெண்டு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது, ரெண்டு ஈக்குலிபிரியம் எங்கிட்ட இருக்குது. சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோனுக்கு ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்குள்ளே போகிறேன். அது என்னது? சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ்லெஸ். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த RAவோட வேல்யூ இந்த RBயோட வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ சிக்மா ஃபஸ்ட்டு விஷயம் சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாம். சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா? நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். நான் எப்பயுமே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இது மாதிரி முட்டை முட்டையாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை மாற்றிட்டு செவ்வக வடிவத்தில் ஒன்று போட சொல்லியிருக்கேன். இப்படி போட சொல்லிட்டேன். இந்த செவ்வகத்தோட இப்போ இது மாதிரி போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி இப்படி இப்படி. ஓகே, இந்த செவ்வகத்தோட ஹைட் வந்து என்னென்னா 5 kN/m. இதோட லென்த் எவ்வளோ? 10. இப்போ இந்த சிம்பிள் சப்போர்ட்டில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடோட வெயிட் வந்து 5 kN/m கொடுத்துருக்காங்க. இதோட 10 மீட்டர். இப்போ இதுக்கு சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 ரெண்டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு அன்னோன் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன், சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறேன். சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ண முடியாது, ஹரிசாண்டல் லோடு இல்லை, எந்த ரியாக்ஷன் கிரியேட் ஆகலை. சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணலாமா? வெர்டிகலாக என்ன நடக்குது பாருங்கள், இந்த இடத்துல RA, இந்த இடத்துல RB, ரெண்டு ரியாக்ஷன் எதனால் கிரியேட் ஆகுது, வெர்டிகலாக நான் கொடுக்குற லோடுனால கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா, RA கீழேருந்து மேலே போகுதா அப்படின்றப்ப ப்ளஸ் RA, RB கீழேருந்து மேலே போகுதா ப்ளஸ் RB. லோடு என்ன ஆகுது, எல்லா லோடும் மேலேருந்து கீழே வருது. அப்படின்றப்ப இந்த யூடிஎலோட டோட்டல் லோடுமே மேலேருந்து கீழே வரனால இந்த யூடிஎலோட டோட்டல் லோடு எழுதணும். டோட்டல் லோடு எப்படி கண்டுபிடிக்கலாம், யூடிஎலோட டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி முட்டாச்சியாக இருக்கிறத நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி ஒரு செவ்வகம் மாதிரி போட்டுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? போட்டுக்க சொல்லிட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து யூடிஎல். ஓகே, இப்படியும் போட்டுக்கலாம், இப்படியும் போட்டுக்கலாம், ஏதோ ஒரு மாதிரி போட்டுக்கலாம்.
ஓகே. இந்த செவ்வகத்தோட ஹைட் எவ்வளோ? 5. செவ்வகத்தோட ஹைட்டு 5 kN/m. இதோட லென்த் எவ்வளோ? 10. அப்படின்றப்ப இந்த யூடிஎலோட டோட்டல் வேணும்னா இந்த செவ்வகத்தோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா இஸ் கோட்டு 5 kN/m. உயரம் பெருக்கல் அகலம் 10 மீட்டர் அடிச்சு போட்டோன்னா எனக்கு 50 kN கிடைச்சிருச்சு. அப்படின்றப்ப இதோட வேல்யூ 50 kN ஈக்குவல் டு தான் 0 போடணும். ஏன்னா சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு தான் 0. இந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் ஈக்குவல் டு 0. அப்படின்றப்ப என்ன கிடைச்சிச்சு எனக்கு? RA + RB ஈக்குவல் டு 50. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ 2 அன்னோன் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் தான். இதை வச்சு நான் என்ன பண்ண முடியாது? RA RB கண்டுபிடிக்க முடியாது. எப்பயும் போல் நான் அடுத்த ஈக்குவேஷனுக்கு போகிறேன். சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 போகிறேன். சிக்மா மொமெண்ட் எப்படி எடுக்கலாம்? ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எங்கே வேணுமா எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டில் எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டில், மிடில் பாயிண்ட்டில், எந்த பாயிண்ட்டில் வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. சரி, நான் ஒரு இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த எப்பயுமே எண்டு பாயிண்டில் எடுத்துக்கிறது ஈஸியாக குயிக்காக ஆன்சர் நமக்கு கொடுக்கும். மிடில் எடுத்துக்கிட்டதை விட எண்டு பாயிண்டில் எடுக்கிறப்ப நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வசதிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எண்டு பாயிண்டில் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு மிடில் பாயிண்ட்லேயும் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது ரெண்டும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த எண்டு பாயிண்டில் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னது? ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல வேணுமா ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட், எந்த ஒரு இடத்துல வேணுமா டார்க் லைன் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ போடலாம், ஃப்ரம் லெஃப்ட்லேயும் போடலாம், ரைட்லேயும் போடலாம். டார்க் லைனுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். அதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு புரியறதுக்காக நான் ஃப்ரம் இந்த பக்கம் டார்க் லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த பக்கம் டார்க் லைன் போட்டுக்கிறேன். எங்கேயும் போட்டுக்கலாம், உள் பக்கம் போட்டுக்கலாம், வெளி பக்கம் போட்டுக்கலாம். சரி, இதை அடுத்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சுத்த விடணும். ஃபஸ்ட்டு RA, கரெக்டாக RAவும் நான் வச்சிருக்க பாயிண்ட்டும் ஒரே இடத்துலேயே இருக்கனால என்ன நடக்கும், அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் 0 ஆகிறனால இந்த பாயிண்ட்லோடு உள்ளே வராது. ஓகேங்களா? என்ன சொல்லுறது, மொமெண்ட் மட்டும் வரும். எப்பயுமே மொமெண்ட் மட்டும் வந்துடும், இந்த ரியாக்ஷன் இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? அப்படின்றப்ப இது வராது. அடுத்தது என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த RBக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த RB இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுத்த விடுறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுத்த விடும் பொழுது என்ன நடக்குது, இந்த RB இந்த டார்க் லைனில் கீழ் நோக்கி கட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த RB இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுத்த விடும் பொழுது என்ன நடக்குது, கீழ் நோக்கி கட் ஆகுது. அப்படின்றப்ப நெகட்டிவ் RB இன்ட்டு 10 மீட்டர். ஓகேங்களா? RB நெகட்டிவ். மீதி என்ன இருக்குது, லோடு இருக்குது. இது என்ன லோடாக இருக்குது, பாருங்கள், யூடிஎல்லாக இருக்குது. நம்ம இந்த யூடிஎல்லையும் கொண்டு வரணும். யூடிஎல்லும் ஒரு வகையான லோடு தானே, அதையும் இதை வச்சு சுத்த வைக்கணும்ல. அப்படின்றப்ப இந்த யூடிஎலோட பாயிண்ட் லோடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு நம்ம கொண்டு வந்தாலும். ஆனால் யூடிஎல்லாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, யூடிஎலோட டோட்டல் லோடு கொண்டு வரணும். டோட்டல் லோடு என்ன, 5 × 10 50 kN. இந்த 50 kN ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும், இதை சுற்றி கொண்டு வரணும். இதை என்ன பண்ணணும், இப்போ இந்த டைமில் தான் இதை ஒரு பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 50 kN லோடும் இந்த இடத்துல எந்த இடத்துல ஆட் ஆகும், இந்த ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்டில் ஆட் ஆகும். அப்படின்றப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு பதிலாக இந்த 50 kN கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 50 இதை சுற்றி கொண்டு வரலாமா? ஓகேவா? இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். இந்த டோட்டல் லோட CG இந்த இடத்துல இருக்கனால நான் அந்த பாயிண்ட் லோட மாற்றிட்டேன். இப்போ இந்த 50 kN என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது கீழேருந்து என்ன ஆகுது, மேலே போகுது. இதை சுற்றி விடும்பொழுது என்ன ஆகுது, மேலே போகிறதுனால இது வந்து பாசிட்டிவ். அப்படின்றப்ப ப்ளஸ் 50 இன்ட்டு எவ்வளோ, இங்கேருந்து 5 மீட்டர். ஓகேங்களா? மிட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து 5 மீட்டர், 5 = 0. அப்படின்றப்ப -10 RB = IN 25. இந்த பக்கம் பொழுது -250 மாறிடும். மைனஸும் கேன்சல் ஆயிரும். இப்போ RBயோட வேல்யூ எவ்வளோனா 25 kN. இப்போ RAவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். RAவோட வேல்யூ 50 - 25 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரியாக்ஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன யூஸ் ஆச்சு, சிக்மா வெர்டிகல் = 0, சிக்மா ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சிக்மா மொமெண்ட் = 0 எந்த பாயிண்ட்ல வேணுமோ எடுக்கலாம். இப்போ நான் இந்த எண்டு பாயிண்ட்ல எடுத்தேன் பார்த்தீங்களா. இப்போ நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து நான் இந்த ரியாக்ஷன் எடுக்கிறேன்னா என்ன நடக்குது, அதே வேல்யூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து எடுத்துட்டேன். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டு, எனக்கு வசதிக்காக என்ன பண்ணுறேன், ஃப்ரம் ரைட் சைடில் சின்னதாக ஒரு டார்க் லைன் இமேஜின் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பார்ப்போமா, இந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லாத்தையும் சுத்த விடுவோமா. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் என்னென்ன லோடு இருக்குன்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு லோடு இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு லோடு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது, ஒரு லோடு இருக்குது, இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அழைச்சிருவோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம அழைச்சிருவோம். சரி, இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ரியாக்ஷன் RBஐ இதை பொறுத்து சுற்ற விடுறேன். இங்கேருந்து சுற்றி வரும்பொழுது இது பாசிட்டிவ் மேலே போகுது. அப்படின்னா ப்ளஸ் RB இன்ட்டு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இப்போ எவ்வளோ தான், 5 மீட்டர் தான். இங்கேருந்து இது வரைக்கும் 5 மீட்டர் தான் இருக்குது. ஓகேவா? RB இன்ட்டு 5 + 5. அடுத்தது
இந்த ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள், லோடு இருக்குது. ஓகேங்களா, லோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாதியாக கட் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப இந்த லோடு எந்த சைடில் இருக்க லோடு, ரைட் சைடில் இருக்க லோடு. இந்த லோடு எந்த சைடில் இருக்க லோடு, லெஃப்ட் சைடில் இருக்க லோடு. அப்படின்றப்ப இந்த லோடை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷன் எடுத்தோம், அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க இந்த லோடை மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும். என்ன நடக்கும், இதோட ஹைட் எவ்வளோ 5, இதோட லென்த் எவ்வளோ 5, 5 பேருக்குன்னா இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள லோடோட டோட்டல் வெயிட்டு 25 கிலோமீட்டர் கிடைக்குது. ஏன், ஹைட் இன்ட்டு நீளம் பெருக்கல் அகலம் தானே, இதோட ஏரியா தானே, 5 பெருக்கல் 5 25 கிலோமீட்டர். இந்த 25 கிலோமீட்டரை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதோட சென்டர் பாயிண்டில் சிஜி பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த லோடோட. அப்படின்றப்ப இந்த சிஜி பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கேருந்து 5, அதுலேருந்து பாதி 2.5 மீட்டரில் என்ன ஆகிட்டு இருக்கு, ஆக்ட் இருக்க மாதிரி நான் கற்பனை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், அந்த பாயிண்ட்டை பொறுத்து ரொட்டேஷன் பண்ண முடியும். இந்த டோட்டல் யூடிஎல்லுமே நான் என்ன பண்ண முடியாது, ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்றப்ப இந்த 25 கிலோமீட்டர் இன்ட்டு என்னது 2.5 மீட்டர், அது என்ன ஆகுது, எப்படி கட் ஆகுது, இந்த டார்க் லைனில் கீழ் நோக்கி கட் ஆகுது. அப்படின்றப்ப -2. இந்த 25 பெருக்கல் 2.5 மீட்டர். ஓகேங்களா, இதை முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடுக்குள்ளே வரேன். லெஃப்ட் சைடுக்குள்ளே வரப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த RA கிடைக்குதா, இந்த RA என்ன ஆகுது, இந்த டார்க் லைனில் கீழ் நோக்கி கட் ஆகுது. பார்ப்போமா எப்படி கட் ஆகுதுன்னு, இப்படியே மேலேருந்து போய் இப்படி கீழ் நோக்கி தான் கட் ஆகுது. அப்படின்றப்ப -RA கிடச்சிச்சுங்களா. RA இன்ட்டு எவ்வளோ, இங்கேருந்து இதுக்குள்ள தூரம் எவ்வளோ 5 மீட்டர். ஓகேங்களா, ப்ளஸ் RA இன்ட்டு 5. அப்புறம் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க லோடு இருக்குது. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க லோடுக்கும் நம்ம என்ன பண்ணோம், எப்பயும் போல் இந்த 25 பெருக்கல் 2.5 தான். அது ஆனால் எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். கீழேருந்து எப்படி போகுது, இந்த டார்க் லைனில் மேல் நோக்கி போகுது. அப்படின்றப்ப என்ன நடக்குது பாருங்கள், இதுக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும். ப்ளஸ் 25 பெருக்கல் 2.5 மீட்டர். அதே தான் இங்கே போட்ட மாதிரியே தான் இதுக்கு. இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே தூரம் 2.5 மீட்டர். ஓகேங்களா, ஈக்குவல் டு 0. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். RB 5RB மைனஸ் 5RA ஈக்குவல் டு என்ன நடக்குது, இங்கே -25 பெருக்கல் 2.5, இங்கே +25, இது ரெண்டும் 0 ஆகிடும். அப்படின்றப்ப என்ன ஆகிடும் 0. அப்படின்றப்ப 5RA இஸ் ஈக்குவல் டு +5RB. ஓகேங்களா, அப்படின்றப்ப என்ன நடக்குது, இது கேன்சல் ஆகி 0 ஆகிடுச்சு. இதுலேருந்து 5RA இஸ் ஈக்குவல் டு +5RB, 5 கேன்சல் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன கிடைக்குது, RA ஈக்குவல் டு RBன்னு கிடைக்குது. சரி, இதை வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவேஷனுக்குள்ள அப்ளை பண்ண முடியுமா, RA ஈக்குவல் டு RBன்னு கிடைச்சிருச்சு. அப்படின்னா RAக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், RBன்னு அப்ளை பண்ணுறேன். அப்படின்றப்ப RAக்கு பதிலாக RB + RB இஸ் ஈக்குவல் டு 50. அப்படின்றப்ப 2RB இஸ் ஈக்குவல் டு 50. RBயோட வேல்யூ 25 கிலோமீட்டர்னு கிடைச்சிரும். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், RBக்கு பதிலாக RAன்னு அப்ளை பண்ணுறேன். 2RA இஸ் ஈக்குவல் டு 50, RA ஈக்குவல் டு 25. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த இடத்துல வச்சு போடும்பொழுது டக்குன்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு மொமெண்ட்டு. இதே சென்டர் பாயிண்டில் வச்சு எடுக்கும்பொழுது கொஞ்சம் எலாபரேட்டாக போகுது. எப்பயும் என்ன பண்ணுவாங்க, இந்த சிக்மா ஆஃப் மொமெண்ட்டில் உருவாகக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப மட்டும் மேபி இந்த எண்டு பாயிண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மா ஆஃப் மொமெண்ட் எடுப்போம். ஏன்னா அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஈஸியாகிடும். நம்ம எந்த பாயிண்ட்டை பொறுத்து வேணுமோ எடுக்கலாம். நீங்கள் நான் இப்போ சென்டர் பாயிண்டில் வச்சு காமிச்சேன், நீங்கள் இந்த பாயிண்ட்டை வச்சு கூட எடுக்கலாம். நீங்கள் இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டை வேணுமோ வச்சு எடுத்துக்கிட்டு சிக்மா ஆஃப் மொமெண்ட் போட்டாலும் நாம் ஆன்சரை கொண்டு வர முடியும். இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமே நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்த பீம் எல்லாமே டிட்டர்மினேட் பீம். ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த பீம் இன்டிட்டர்மினேட் பீமாக இருந்தால் இதுக்கு நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ போட்ட சம்மே போடுறேன். இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட், இந்த இடத்துல ஹிஞ்சஸ் சப்போர்ட் இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு இருக்குது. இது மாதிரி தான் நம்ம இப்போ சம்மு பார்த்தோம். இதுக்கு நம்ம ஆன்சர் ரியாக்ஷன்ஸ், இங்கே ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும், இங்கே ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். இதோட வேல்யூ வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பெர் மீட்டர்னா ஓகே, இதோட வேல்யூ வந்து ஒரு 10 மீட்டர்ன்றப்ப நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், இதோட வேல்யூ 25 கிலோமீட்டர் இருக்கும், இதோட வேல்யூ 25 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது டிட்டர்மினேட் பீம். ஏன்னா 2 ரியாக்ஷன் உருவாகுது. என்கிட்ட 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0. ஒருவேளை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ரோலர் சப்போர்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இதே பீமில் நல்லா தெளிவாக கவனிங்க. இங்கே ஒரு ரோலர் சப்போர்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், இந்த பாயிண்ட் RAன்னு வச்சுக்கலாம், RA, இந்த பாயிண்டில் RB, இந்த பாயிண்டில் RC, 3 ரியாக்ஷன் கிரியேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. 3 ரியாக்ஷன், ஏன்னா வெர்டிகல் லோடுக்கு 3 ரியாக்ஷன் கிரியேட் ஆகிடும். நம்மகிட்ட இருக்கிறது 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான். சிக்மா ஹரிசாண்டல் இந்த இடத்துல வராது. ஏன், சிக்மா ஹரிசாண்டல் லோடும் இல்லை, ரியாக்ஷன் இல்லை. அப்படின்னா சிக்மா ஹரிசாண்டல் வராது. 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியாது, இந்த 3 அன்னோனை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எத்தனை முறை போட்டாலும் சரி,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0 போடுங்க, சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 வச்சு நீங்கள் என்ன வேணுமோ பண்ணி பாருங்கள், எந்த பாயிண்ட் வேணுமோ மொமெண்ட் எடுத்து பாருங்கள், உங்களால் ஆன்சர் கொண்டு வரவே முடியாது. அப்படின்றப்ப இப்போ நாம் பார்க்குற பீம் டிட்டர்மினேட் பீமுக்கு மட்டும்தான் இது மாதிரி சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 மொமெண்ட் ஈக்குவல் 0 வச்சு இதுக்கான ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி இன்டிட்டர்மினேட் பீமாக இருந்தால் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இதுக்காக தான் நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடுன்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த ரேஞ்சுக்கு போவோம். ஓகேங்களா, அதெல்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற டிட்டர்மினேட் பீமுக்கு இந்த சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றப்ப இதுக்கும் நமக்கு என்ன வந்துடும், இதுக்கு இப்போ இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட வேல்யூ 25 kN, இதோட வேல்யூ 25 kN அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்றப்ப நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எடுத்துக்கான அடிப்படையே ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதான். ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ரியாக்ஷன் கண்டுபிடிச்ச முடியும். சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம், சில ப்ராக்டிக்கல் சம்ஸ் பார்ப்போம். இப்போ நான் ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். இந்த கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சரில் ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் நான் இங்கே வரைகிறேன்னு வைங்களேன். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேல்யூ வந்து 1 kN/m ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்கிறது யூடிஎலோட ஹாஃப் வேல்யூ. இதோட லென்த் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10 மீட்டர் இருக்குது. இதோட லென்த் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இதுக்கான ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது டிட்டர்மினேட் பீமா இன்டிட்டர்மினேட் பீமான்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஒரு கேன்டிலிவர் பீமில் வெர்டிகலாக லோடு ஆக்ட் ஆனாலும் சரி, ஹரிசாண்டலாக லோடு ஆக்ட் ஆகிட்டு இருந்தாலும் சரி, எப்படி லோடு ஆக்ட் ஆகிருந்தாலும் சரி, இட் இஸ் ஏ டிட்டர்மினேட் பீம் நமக்கு தெரியும். அப்படின்றப்ப இது வந்து டிட்டர்மினேட் பீமில் நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0, சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0, சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0. ஆனால் இந்த இடத்துல ஹரிசாண்டலாக லோடும் இல்லை, ரியாக்ஷன் உருவாகலை. அப்படின்றப்ப இது யூஸ்லெஸ்ஸாக மாறிடுச்சு. சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி ஒரு அன்னோனும், சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணி இன்னொரு அன்னோனும் கண்டுபிடிக்க முடியும். இல்லை ஆக்சுவலாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல லோடு மேல் நோக்கி வரனால ரியாக்ஷன் கீழேருந்து மேலே போகும். அப்படின்றப்ப ரியாக்ஷன் RV 1. அடுத்து மொமெண்ட் எந்த டைரெக்ஷன் ஆட் ஆகிட்டு இருக்கும், இந்த வயசில் ஆட் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல லோடு எப்படி ஆட் ஆகிட்டு இருக்கு, மேலேருந்து கீழ் நோக்கி ஆட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்ப இந்த பீம் எப்படி வளையும், மேலேருந்து கீழே வளையும். அப்படின்றப்ப தீட்டா எங்கே உருவாகும், ஸ்லோப்பு இங்கேருந்து இந்த டைரெக்ஷனாக உருவாகும். ஆனால் இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் என்ன பண்ணுது, இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுது, இந்த தீட்டாவை 0 பண்ண பார்க்குது. அப்படின்றப்ப உருவாகிற தீட்டாக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ஆகும், வளைக்கணும். இந்த இடத்துல உருவாகுது, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வச்சு இது 0 பண்ணணும். அப்படின்றப்ப எந்த டைரெக்ஷனில் இருக்கும் மொமெண்ட்டு, இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் போடுறேன். அப்படின்றப்ப இந்த மொமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், RV. இந்த 2 ரியாக்ஷனுங்கிறது, ரியாக்ஷன் எப்பயுமே அன்னோன், லோடு எப்பயுமே நோன். லோடு தெரியும், ரியாக்ஷன் தெரியாது. தெரியாத 2 வேல்யூவை நான் இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் 0, சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் 0 யூஸ் பண்ணும்போது மொமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்க கூடாது. மைண்டில் வச்சுக்கோங்க, மொமெண்ட்டு உள்ளே வரவே வராது. சரி, மொமெண்ட் இல்லாமல் பார்ப்போமா, இதை மட்டும் கட் பண்ணி வெளியே எடுத்துறேன். இது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது RV மட்டும் தெரியுது. RV கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், ப்ளஸ் RV மேலேருந்து லோடு வருது. ஆனால் இந்த லோடு பாயிண்ட் லோடு கிடையாது, யூடிஎலும் கிடையாது, யூனிஃபார்ம் வெயிட்டிங் லோடு. அப்படின்றப்ப இதோட டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வெயிட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், நம்ம இதோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். இதோட ஏரியா என்னது, 1/2 ஹைட்டு 1 kN/m, லென்த்து 10 மீட்டர். அடிச்சு போட்டோம்னா என்ன கிடைக்கும், எனக்கு 5 kN கிடைச்சிச்சுங்களா. அப்படின்றப்ப இந்த 5 kN அப்படின்றது டோட்டல் வெயிட். அது எந்த பாயிண்டில் ஆக்சுவலாக ஆட் ஆகிட்டு இருக்குன்னா, அதோட CG பாயிண்டில் ஆட் ஆகிட்டு இருக்கும். CG பாயிண்ட் ஆக்சுவலாக முக்கோணத்தில் இங்கேருந்து என்னதான் 1/3, இந்த 0 பாயிண்ட்லேருந்து 2/3 ஆட் ஆகிட்டு இருக்கும். அது இப்போ நமக்கு தேவையில்லாதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கற்பனையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு, 5 kN ஆட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதோட டோட்டல் வெயிட் என்னது, 5 kN. அது என்ன, அது மேலேருந்து கீழே வருது அப்படின்னா -5 kN ஈக்குவல் டு 0. அப்படின்னா RVயோட வேல்யூ என்னது, +5. +5ங்கிறப்ப நான் போட்டிருக்கேன் சைன் கரெக்ட். லோடு கீழே வரும்பொழுது ரியாக்ஷன் மேல் நோக்கி போகுது. ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதோட வேல்யூ என்னது, 5 kN. அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, மொமெண்ட்டு. சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0. நமக்கு தெரியும் சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0 ஸ்ட்ரக்சரில் எந்த பாயிண்ட்டில் வேணுமா எடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரம் லெஃப்ட்டில் கோடு போட்டுக்கலாம், ஃப்ரம் ரைட்லேயும் டார்க் லைன் போட்டுக்கலாம். அதுவும் நம்மளோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்னது, அந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லா லோடையும் சுற்றி கொண்டு வந்து அதுக்குள்ளே விடணும். போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சிம்பிள் பாயிண்ட். அந்த டார்க் லைனுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு கூட சிக்மா மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட வேலையாக ஈக்குவல் 0. எப்பயுமே எண்டு பாயிண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரக்சரோட எண்டு பாயிண்ட், மேபி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் புக்கில் எப்பயுமே அப்படி தான் போட்டிருப்போம். மேபி இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எங்கேயுமே எடுத்தாலும் ஆன்சர் வரும். நம்ம சிம்பிளிசிட்டிக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகலாம், இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகலாம்.
இப்போ நான் என்னோட வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த எண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு நான் போடுறேன். நான் எப்பயும் போல் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கோடு போடுறேன். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட் எங்கே வேணும் டார்க் லைன் போடலாம். என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஒரு டார்க் லைன் போட்டுக்கிறேன். எப்பயும் போல் சுற்றி விடவா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வச்சு சுற்றி விடணும். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் எல்லா பாயிண்ட் எல்லாத்தையும் சுற்றி அதுக்குள்ளே விடணும். அப்படின்றப்ப ஆர்வி என்ன ஆகுது, இப்படியே போயிட்டு டார்க் லைன் என்ன ஆகுது, கீழ் நோக்கி இறங்குதா. இப்படி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ஆர்வியை இந்த பாயிண்ட்டை பொறுத்து என்ன பண்ணுங்கள், சுற்ற விடுங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து என்ன ஆகுது, அப்படியே இப்படி தான் சுற்றும். அப்படின்றப்ப என்ன நடக்குது, கீழ் நோக்கி இறங்குது. அப்படின்றப்ப -5 kN இன்ட்டு இதுக்குமான தூரம் 10 மீட்டர். அடுத்தது இங்கே இருக்க மொமெண்ட்டுக்கான டைரெக்ஷன் ஆல்ரெடி நான் கரெக்டாக போட்டிருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு கிடைக்கிற மொமெண்ட் பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஒருவேளை மொமெண்ட்டோட டைரெக்ஷன் நான் தப்பாக போட்டதுன்னா எனக்கு நெகட்டிவில் கிடைக்கும். சரி, இப்போ நான் மொமெண்ட்டு கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த மொமெண்ட்டை இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுங்க. உங்களுக்கு சுற்ற விட தெரியலனா மொமெண்ட்டை அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்து இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுற்ற வைக்க தெரியலனா இந்த மொமெண்ட் அப்படியே நகர்த்திட்டு இந்த பாயிண்ட்டை பொறுத்து வச்சோம்னா இந்த பாயிண்ட்டில் எப்படி மொமெண்ட் இருக்குது, கீழ் நோக்கி தான் போகுது. இங்கே இருக்க மொமெண்ட்டை நகர்த்தி கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டை வச்சுன்னா கீழ் மேலே தான் போகுது. உங்களுக்கு சுற்ற தெரியலனா இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இது கீழேருந்து மேலே போகுதா. அப்படின்றப்ப இதுக்கு என்ன மொமெண்ட்டுக்கு பாசிட்டிவ் ப்ளஸ் மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன். அடுத்தது லோடு. இந்த லோடு எல்லாமே இந்த சைடு தான் வந்துருச்சு. எல்லா லோடுமே ஃப்ரம் லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. அப்படின்றப்ப நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படின்றப்ப இந்த லோடோட டோட்டல் வெயிட் எவ்வளோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 5 kN. ஓகேங்களா. இந்த 5 kN லோடோட இப்போ சிஜி நமக்கு தேவைப்படுது. நமக்கு சிஜி என்னது, ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1/3, இங்கேருந்து 2/3. எப்பயுமே ஒரு முக்கோணத்தை சென்டராக நிற்கும் பொழுது இங்கேருந்து 1/3 இங்கேருந்து 2/3 வச்சா தான் இதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இங்கே வெயிட் அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்குமோ அப்போ தான் ஸ்டேபிளாக நிற்கும். அதனால இங்கேருந்து 1/3 2/3 அப்படின்றப்ப இங்கே 1/3ன்றப்ப என்னது ஆன்சர் கண்டுபிடிங்க. இது வந்து எப்படி போகுது, லோடு கீழேருந்து மேலே போகுது. இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விட்டால் ப்ளஸில் கிடைக்குது. +5 kN இன்ட்டு இதுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1/3. அப்படின்னா 1/3 ஆஃப் லென்த்து. 1/3 ஆஃப் லென்த் இங்கே என்னது 10 மீட்டர். அப்படின்றப்ப 10/3 = 0. ஓகேங்களா. அப்படின்றப்ப இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா. இதுக்கு ஆன்சர் என்ன, -50 kN. அங்கே என்ன ஆன்சர் வரும், ப்ளஸ்ஸு. இப்போ இதை அடித்து போட்டோம்னா 16.66 கிடைக்குது. இப்போ 16.66 kN -50 kN போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இது அடிக்கும்பொழுது -33.33 ப்ளஸ் MR = 0, MR +33.33. ஓகேங்களா. kN மீட்டரில் வந்துடும். மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் kN மீட்டர். ஓகேங்களா. என்ன சொல்ல புரியுதுங்களா. புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, கேன்டிலிவர் பீமுக்கு இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை பொறுத்தாலும் அதே கான்செப்ட் தான். நீங்கள் இந்த லோடை எடுத்து கொண்டு வந்து போடணும், இதை கொண்டு வந்து போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. நம்ம இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வரும். மேபி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கிறேன்னு வைங்களேன். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டில் எங்கே வேணுமோ டார்க் லைன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டார்க் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, இந்த ரியாக்ஷன் கரெக்டாக இந்த பாயிண்ட் வழியாக போகுது. இந்த ரியாக்ஷன் உள்ளே வராது. இந்த மொமெண்ட்டோட வேலையை தான் கண்டுபிடிக்கணும். இந்த மொமெண்ட் என்ன ஆகுது, இந்த டார்க் லைனில் மேலேருந்து கீழே போகுது. அப்படின்றப்ப என்ன ஆகுது, -MR வருமா. அடுத்து இந்த லோடுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். லோடோட டோட்டல் வெயிட் 5 kN. ஆனால் இங்கிருந்து இதுக்கான தூரம் வந்து எவ்வளோ, 2/3 ஆஃப் லென்த். அப்படின்றப்ப லென்த் வந்து 10 மீட்டர். அப்படின்றப்ப இது எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லோடு இப்படியே வந்து மேல் நோக்கி கட் ஆகுது, பாசிட்டிவ். அப்படின்றப்ப என்ன நடக்கும் பாருங்கள், 5 kN இன்ட்டு 2/3 ஆஃப் லென்த் 10 = 0. அப்படி 100 / 3 kN மீட்டர் = 0. 100/3 நமக்கு தெரியும், 33.33. -MR + 33.33 = 0. ஆனால் -MR = -33 kN மீட்டர். அப்படின்றப்ப MR = என்னது 33.33 kN. எப்படி போட்டாலும் ஆன்சர் தான். என்ன இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கும்போது நமக்கு வேலைப்பளு கம்மி, 2 தான் வரும். இந்த பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கும்போது இந்த ரியாக்ஷன் வரும், மொமெண்ட் வரும், லோடு வரும். அதனால் எப்பவுமே கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ரியாக்ஷன் எடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ரியாக்ஷன் எடுக்கிறப்போ மட்டும் நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்டை பொறுத்து எடுக்கிறோம். ஃப்ரம் லெஃப்ட்டில் டார்க் லைன் போட்டுக்கலாம், ரைட் லைனில் எங்கே வேணும் போட்டுக்கலாம். அந்த பாயிண்ட்டை வச்சு எல்லாத்தையும் அதை சுற்றி விடணும். விடும்பொழுது இந்த டார்க் லைனுக்கு மேலே போன பாசிட்டிவ், கீழே வந்த நெகட்டிவ், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே ரியாக்ஷன்ஸ் என்ன கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான டைரெக்ஷன் நான் முன்னாடியே அசியூம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடச்சா பாசிட்டிவ்னு போடுங்க, நெகட்டிவில் கிடச்சா நெகட்டிவ்னே லீவ் பண்ணுங்கள். நெகட்டிவில் வந்தால் என்ன அர்த்தம், நான் போட்டிருக்க சிம்பிள் தவறு. ஒருவேளை லோடு மேலே போனால் ரியாக்ஷன் கீழ் நோக்கி வரும்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சம்மில் மட்டும் நான் லோடு கீழ் நோக்கி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. லோடு கீழ் நோக்கி வர மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன நடக்குன்ற மாதிரி
ஒருவேளை ரியாக்ஷன் பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ்னே கொடுங்க, நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ்னே கொடுங்க. ஒரு நெகட்டிவ் வந்தால் நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும்ன்ட்டு. ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக கற்பனை பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் கிடச்சிரும். இந்த இடத்துல யூடிஎல் கொடுத்துருக்கேன், ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கேன். இங்கேருந்து 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் 5 மீட்டர் டோட்டல் வந்து 10 மீட்டர். ஓகேங்களா, இந்த ஆர்ஏவோட வேல்யூ ஆர்பிஐயோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஜஸ்ட் இந்த 3 சம்முக்கு ஒன்லி ரியாக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் மற்றவங்களுக்கும் புரியும்.